ஓகே. நேற்று வந்து லேட் ஆயிடுச்சு. என்னன்னா ரூம் தொலைவறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை, எதுக்குமே டைம் இல்லை. ரூம் தொலைவி வந்து படுத்ததும் 6 மணிக்கு எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். 8 மணிக்கு எந்திரிச்சு இப்போதான் கிளம்பி ரெடி ஆகிட்டோம். வந்து எங்கே போகிறோம்னா கோட் போகிறோம். நேற்று நைட் வந்து vlog வந்து கண்டினியூ பண்ணி முடிக்க முடியல. ஏன்னா எங்களுக்கு ரூம் தேடவே வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ரீசன் நைட் வந்து கண்டினியூ பண்ண முடியல. நேற்று வேற ஜூடியோவில் வாங்கின லிப்ஸ்டிக் வேற தொலைஞ்சு போச்சு. அது வேற மன வருத்தமாக இருக்குது. அந்த ஜூடியோவில் கொடுத்த கவர் கிழிஞ்சு போயிடுச்சு கைஸ். அது எங்கேயோ விழுந்துருச்சு லிப்ஸ்டிக்கு. தான் கீ கொடுத்துட்டு வந்துரு. நேற்று ரூம் கிடைக்காம நாங்கள் பட்ட பாடு. ஐயோ, இங்கே தானே வச்ச நேற்று. விடுவா விழுந்துரு. போலாமா கைஸ்? வெளியே என்ன வெயிலுன்னு பாருங்க. ஐயோ சரியான வெயிலுங்க. ஏன்டி இந்த வெயிலு வெளியே அடிக்குது? சரியான வெயில், உண்மையாவே சரியான வெயிலு. யார் ஃபோர்ட் கொச்சி போறோம், ஃபோர்ட் போறோம்னு சொல்லி நாங்க சுத்திட்டு இருக்கோம். என்ன சாமி சாமி சரியான வெயிலு. இல்லன்னா என்ன பண்றாரு? ரூம் நம்பர் என்னப்பா? ரூம் நம்பர் 209. சரி நீ இப்படி ஓடுறாங்க. பிளேஸ்லாம் நல்லா தான் கொஞ்சம் இருக்கு. பிளேஸ் நல்லா இருக்கு. பட் வெயில் நைட்டு தெரியல. நாங்க நைட் வந்தனால தெரியல இந்த ஊர் எப்படி இருக்குன்னு. காலையில பார்த்தாதான் தெரியுது. நைட்டே பீச் ஓரத்துலயே சரியான ஹீட். வெயில் தாங்கலமோ கைஸ். நம்ம ஆளோட புது ஹேர் ஸ்டைல். இரு இங்க வா. ஒரு புது ஹேர் ஸ்டைல் கட்டலாம். இங்க பாருங்க. இந்த ஹேர் ஸ்டைல் பேர் என்ன? குஞ்சு ஹேர் ஸ்டைல் நேம்ல தெரியாது. நானே ஒன்னு கிரியேட் பண்ணிட்டேன். என்ன நிறைய பேரு நீங்க ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இதுதான் இப்ப நான் நியூவா கண்டுபிடிச்சிருக்கேன். சரி சரியான வெயில். நம்ம வண்டி எடுக்கிறேன் கைஸ். போலாம், ஃபோர்ட் கொச்சின் போலாம். அதுவும் எங்கேன்னு தெரியல. அப்படியா போலாமா? A few moments later. இப்ப நான் இருக்கே பாத்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? ஓ, இது வந்து அந்த ஃபோர்ட், இந்த ஃபுட்டோட ஏரியா. மாசா இருக்கு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு கொஞ்சம் வெயில் வந்து ரொம்ப அடிக்கல, அதனால நம்ம இப்ப பீச் போய் ஒரு ஷூட் மட்டும் எடுத்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம ஃபுட் கோர்ட் வரோம். சூப்பரா இருக்கு கைஸ், பாருங்க. ஏரியாவே இது மாதிரி அழகு இருக்கு. இந்த தாய்லாந்துல ஒரு பிளேஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கா? சூப்பரா இருக்கு பாரு அந்த மாதிரி. இங்க எனக்கு ட்ரெஸ் மட்டும் எடுத்துக்கிடு. வாவுடா, சத்தியமா வேற லெவல்ல இருக்கு பிளேசஸ். ஃபாரினர்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. ஃபுல்லா ஃபாரினர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுக்கான ட்ரெஸ் மாதிரியே நிறைய வச்சிருக்காங்க. அவங்க போடுறதுக்கு ட்ரெஸ். இந்த கொடைக்கானல், கேரளா எல்லாம் போனோம்னா நம்ம வழியெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாக்குற பிளேஸ்ல ஒரு எங்கேயோ பார்த்த மாதிரியே யூனிக்கா இருக்கு. பீச் guys, this is கொச்சி பீச் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கூகுள் மேப் சொல்லுச்சு. அப்ப நீ வீடியோ எடுக்கிறதுக்குலாம் எப்படி எடுப்ப? இது குட்டி பீச், நம்ம பெரிய பீச் போலாம். இது ஸ்மால் பீச். அதுக்கு பீச் நம்ம பெரிய பீச் போலாம். வாவ், அங்க பாருங்க கப்பல். நமக்கு இந்த கப்பல் எல்லாம் பார்த்தோம்னா மனசு எங்கேயோ போயிருங்க.
நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? ஓடு. இரு ஹாஸ்டல் கலையில இல்ல. ஓடு. ஹெல்மெட் வேற இந்த கூல குஞ்சோடது. போ. காய்ஸ் எப்படி ஒரு டிராவல் பார்த்தீங்களா? அந்த கரையிலேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு இந்த போட்டு, கொண்டு வந்து விடுறதுக்கு இந்த போட்டு. இப்போ நம்மளும் அதுக்கு தான் போக போகிறோம். பைக் எடுத்துட்டு இதுக்குள்ளே போக போகிறோம். பார்ப்போம் எப்படி எங்கே கொண்டு போய் விடுறாங்கன்னு. சத்தியமாக இது எங்கே போய் விடுறாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. எங்கே போகிறாங்களோ அங்கே போக வேண்டியதுதான். காரில் எப்படி வருது பார்த்தீங்களா? டோக்கன் வாங்கணும்டா பாப்பா. இதான் வாங்கிட்டு வராங்க பாரு உங்க வண்டி இருக்கா? கைஸ் காலையிலேயே பரோட்டா கைஸ். சரியான பசி. மணி பாத்தீங்கன்னா 12 மணி ஆச்சு. என்ன பண்றது, இருக்கிறத தானே சாப்பிடலாம். சாப்பிட்டு இங்க என்னென்ன இருக்குன்னே தெரியல கைஸ். அப்படியே இதுவா சுத்த வேண்டியதுதான் எல்லா பக்கமும். தேவைப்பா எல்லாமே ஒரே பிளேஸ் மாதிரி இருக்கு, எங்க போறோம்னே தெரியல. அப்படியே சுத்துவோம். ஆனா சரியான வெயில் வெளிய பாத்தீங்கன்னா பாருங்க, டயர் அடிக்கும். நல்லாதான் இருக்கு, பாப்போம். கைஸ் இங்க சாப்பிட வந்த இடத்துல கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா, இங்க மட்டஞ்சேரின்னு ஒரு பிளேஸ் இருக்காமா. அங்க போனோம்னா நிறைய கடைகள்லாம் இருக்கும், அங்க போய் பாருங்க, ஜூ டவுன்ல இருக்கும் அப்படின்னாங்க. அங்க போய் பாப்போம் சாப்பிட்டு. A few moments later. நம்ம ஜூ டவுனுக்கு வந்திருக்கோம். ஒவ்வொரு பிளேஸா இங்க சுத்தி காட்டுறோம். ஓகே, ஜூ டேய் போகும்போது எனக்கு நிறைய வாங்கி தரணும் சரியா? ஓகே, நிறைய திங்ஸ் வாங்கி கொடுக்கணும். நைஸ்லமா, நைஸ்ல வாங்கிக்கோ, சத்தியமா சொல்றேன். ஒவ்வொன்றும் வாங்கிக்கோ. எல்லாம் கொச்சின்ல வாங்கினது அப்படின்னு ஞாபகம் இருக்கணும் நம்ம போகும்போது. யூஸ் பண்ண என்னென்ன வாங்கிட்டு வந்தோங்கிறதே ஒரு நான் vlog போடுவேன் கண்டிப்பா. நல்லா இருக்குல்ல? ஓ ஏன்னா இங்கெல்லாம் அவங்க சொல்றதா ரேட்டு அப்படிதானே? பேச மாட்டா கைஸ். இங்க என்னென்ன வாங்கலாம்னு பாத்துட்டு இருக்கா. அது ஒண்ணு மாட்டு வச்சுக்கோ. பிரின்சஸ் நூர்ஜஹான் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. எவ்வளவுன்னு கேளு. கைஸ் அவர் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பை பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் 150 சொல்றாங்க. 100 ரூபாய் கேக்குறா கைஸ். 100 ரூபாய் கேட்ட தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம வேற ஏதாவது கடையில நம்ம போயிட்டு பண்ணலாம். சவுண்டா பேசு. ஆமா, 150 சொன்னாங்க. நான் வந்து 100 கேட்டேன். 100 இல்ல சொல்லிட்டாங்க கைஸ். நமக்கே 100 இல்ல சொல்லிட்டாங்க. ஓகே, 150 ஃபைனல் கைஸ். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. $50 வாங்கிட்டு மாஸ்க் காட்டுவோம். ஒரு மணி நேரத்துக்கு 2000 ரூபாயாமா. 2000 ரூபாயாமாங்க கைஸ். ஒரு மணி நேரத்துக்கு 2000 ரூபா. அரை மணி நேரத்துக்கு 1000 ரூபாங்களாமா போட்ல சுத்தி பாக்குறதுக்கு. நீங்க நடுவுல நின்று பாப்பா, நான் வீடியோ எடுக்கிறேன் இருங்க கைஸ். அவ்வளவு 2 வீடியோ எடுத்துட்டு வந்துடுறேன் கைஸ். நல்லா பெரிய பெரிய கப்பலா இருக்கு கைஸ். நல்லா சத்தியமா இன்னைக்குதான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு பெரிய கப்பல்ல நேர்ல பாக்குறேன். தூரத்துல கூட பார்த்தது கிடையாது. கொஞ்சம் எப்படி இருக்கு? யதார்த்தமா வந்தோம், ஒரு பிளேஸ்ல சூப்பரா இருக்கு. என்ன போட்டிங்க்கு தான்
அடுத்து நம்ம இங்க 1 போறோம். ஹவருக்கு 2000, போறோம். half an ஹவருக்கு 1000 சொல்றாங்க. ஆமா போட் போலான்னு, பட் இந்த மொட்டை வெயில போறது கொஞ்சம் ரிஸ்க் தான், அதனால வேணான்னு விட்டுட்டோம் நாங்களே. வேண்டாம். சரியான வெயில் guys. ஒரு ஈவினிங் டைமா இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். வந்ததுக்கு ஒரு தொப்பி, இன்னும் போகும்போது வேணா ஏதோ ஒன்று வாங்கிட்டு போகலாம். என்னென்ன வாங்கணும்னு வேணா நான் காட்டுறேன். இவர் ஈஃபில் டவரோட சின்ன சிம்பிள். எதுமா? இந்த ஈஃபில் டவர் நல்லா இருக்குல்ல, இத வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம். அட்ட எத்தனை? 50. ஜோப்ல இருந்து எடு. இதுதான். வேற என்ன வாங்குறேன்? This one? அதான் பெருசா இருக்கு. 50 போட்டுக்கோங்களேன். அது பாரு, அதோட பெருசு. இது 120. இது வேண்டாம். அழகா இருக்கு, இது போதும். 600 600 60 போட்டுக்கோங்க. 60 பேசி வாங்கிட்டா நம்மால. அவ்வளவுதான். கொலம்பஸ் பாப்பா. இது எத்தனைட்டா? அது 150 இல்ல 100. ஓ ஒரிஜினல் ஆனோ? அது ஒரிஜினல் ஆனோ? ஒரிஜினல் பீஸான்னு கேட்குது. வருது. ஓகே ஓகே. எதுமா வாங்குற? வேற எது வேணாமா? இது போதும். நீ என்ன பார்த்துன்னு சொன்ன? இங்க பாரு பாப்பா, இதெல்லாம் வேண்டாமா? 70 rupees. இது ஒண்ணு மட்டும் தான் 100. இதுக்கு சரி, பாக்கி எல்லாமே 70 rupees. ஓ இது வந்து 50. பிங்க்கும் நல்லா இருக்கு. 60. இது 60, 70, 140, 200. கம்மி பண்ணுங்க. நான் கம்மி ரேட் இருக்கேன். ரேட் 100 100. பாப்பா எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு பாப்பா. இங்க பாரு. This one? 120. உனக்கு எல்லாமே வாங்கிக்கிறீங்களா? யூனிக்கா இருக்கும்டா. நீ மத்த கடையில போய் வாங்குறதுக்கு இந்த மாதிரி வெளியே வந்து வாங்கினோம்னா டிஃபரெண்டா இருக்கும். இங்க பாருங்க. வாங்கிக்கோ. கையில போடுறதா? 120. எல்லா ஷோவுக்கும் 150 ல இருக்கு. 120. நீங்க கம்மியே பண்ண மாட்டேங்கிறீங்க கேட்டா. 100. பிரிட்டி யார் அப்படின்னு சொல்றாங்க பாப்பா. அவங்களுக்குலாம் பிடிச்சிருக்கு பாரு. ஏமா இதுல ஏதாவது ஒண்ணு? ரெண்டுமேமா? ஒண்ணுமா? சரி இதுமா. இதுவா உனக்கு அதுவா? உனக்கு இங்க பாருங்க. மேல் கண்டென்ட்டா இருக்கு. பியூர் மேல் கண்டென்ட்டா இருக்கு. பாப்பா இது வேணும். எது வேணும்? இது பாட்டில். How much? பாப்பா புதுசா யூனிக்கா வச்சிருக்காங்க. இவர் எப்படி திறக்கிறதுன்னு வேற தெரியல. ഇത് ഓപ്പൺ ചെയ്യാൻ പറ്റോ? ஓஹோ गाइस, இங்க பாருங்க गाइस. மேல இருக்க பட்டன் அமுக்குனா ஓபன் ஆகுது. 380. பாத்தீங்களா? வாவ். இங்க பாருங்க, ஹாரி பாட்டர்ல வரும்ல அது, இந்த குண்டு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்குள்ள ஒரு குட்டி வாட்ச் இருக்கு. அவ பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு. சண்டே என்னமாச்சு? நல்லா பெருசு பெருசா இருக்குமா? இது சூப்பரா இருக்கு. பார் 380 வருண்டா. சொல்லுவாங்களா? கொஞ்சம் கம்மி பண்ணி கேளு. 380 ரூபா சொல்றாங்க. Now bargaining is start.
கவர் ஸ்டார்ட். ஏன் இப்படி பாக்குற? தொப்பி பேக் ஆளே மாறிட்டால. இங்க பாரு பாரு. அவ்வளவுதான். நிறைய கடை இருக்குது guys. இங்க எக்கச்சக்கமான கடை இருக்கு. இங்க பாருடா எவ்வளவு அழகான கேப்ஸ். எனக்கு சைடு பேக் வாங்கணும். பாருங்க நான் இன்னொரு ஸ்ட்ரீட் காட்டுறேன் பாருங்க. அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா கடை தான். எவ்வளவு கூட்டம் மட்டும் பாருங்க. பாருங்க நீ போட்டுக்கு வந்தா நான் வேற வாங்கிக்கிறேன். ஏன் சாமி நல்லா இருக்கு. போட்டுக்கு நீ போட்டுக்கு. ஒண்ணுமே தெரியல. நீ போட்டுக்கு பாப்பா. ஃபாரினர்ஸ் தான். ஏங்க யூனிக்கா இருக்குங்க. ஒரே ஃபாரினர்ஸ் தான் गाइस. ஜூட்டோ. ஜூட்டோனா இது ஜூட்டோ இல்ல, சாரி இது வந்து கொச்சின் கோகுல் ஐஎன்ஏ கோகுல் ஞான கோகுல் மியூசியம். The Rogers of Juice. அடுத்து இது பார்க்கலாம். ஜோசப் ரபீன், எல்டர் ஆஃப் த ஜி. மியூசியம் ரூல் நம்பர் 1. Synagogue. Brown. Synagogue Lanes, 1910 வந்து இப்படித்தான் இந்த ஏரியா சொன்னாங்க. நான் வெளியே காமிச்சேன் அந்த ஏரியா. 1910 வந்து உங்க போட்டோ மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ14ல கூட ஏதோ ஓரளவுக்கு இருந்துச்சு. ஓரளவுக்கு கடை இருந்துச்சு. இது 1930 இப்படி இருந்துச்சு. இந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்து 2014ல 2014 இப்படி இருக்கு. Wow. Very nice. அங்க இவ்வளவு நேரம் யாரோ தரைய போட்டோ எடுக்கிறாங்களேன்னு பார்த்துட்டு என்னென்ன வந்தவங்க தரையில போட்டோ எடுக்கிறாங்கன்னு பார்த்தா தரையில கூட கலை வண்ணம். இது வந்து ஒரு மியூசியம்ல என்னன்னா சர்ச் இருக்குல்ல, அந்த சர்ச் வந்து எனக்கு தெரியல, யாருக்காலும் யூத்தாதீங்க, நானா திங்க் பண்றேன். சர்ச் இருக்குல்ல, இப்ப எப்படி அழகா யூனிக்கா கட்டியிருக்காங்க சர்ச், அப்போ அந்த மாதிரி இல்லாம முன்னாடி சாமியை வந்து கும்பிட்ட சர்ச் மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க.
இந்த லைட்லாம் இருக்கு. ஏய் ஏசு சாமி எல்லாம் கிடையாது. ஆமா இங்க பாரு, இது இந்த லாங்குவேஜ் பாருங்க guys. சம்பந்தமே இல்லாம இருக்குது guys. அதுதான் எனக்கு தெரியும். ஷோர் நான் கிறிஸ்டின் ஸ்கூல்ல தான் படிச்சேன். சென்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். ஆனா எனக்கு தெரியும். கேண்டில்னாலே கிறிஸ்டின் தான், சர்ச் தான். கேண்டில்னாலே சர்ச் தான். ஆமா guys. ஆளு நல்ல வெள்ளை வெள்ளையே நிக்கிறாங்க guys. யாரு அந்த பையன் வெள்ளை வெள்ளையே நிக்கிறான். ஆக்சுவலா இது என்ன பேரு இங்க பாருங்க. இது யாரா ஸ்பெல்லிங் கரெக்டா ஸ்பெல் பண்ணி காட்டுங்க. சைனகோக். சரிங்களா? தட் இஸ் லவ். எத்தனை வருஷம் ஆனாலும் லவ். ஆல்வேஸ் லவ் இஸ் லவ். கைஸ் ஜாலியா இருக்குது கைஸ். நம்ம சுண்டுக்கு மட்டும் தனி சீட். பஸ்ல கம்பி பிடிச்சி நிக்கிற மாதிரியே இருக்கு பாத்தீங்களா?